வணக்கம். நிரதி சினிமா விமர்சனத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போவது தி ஸ்மைல் மேன் என்கின்ற தமிழ் திரைப்படத்தில் விமர்சனம். இதில் கதாநாயகன் நடித்தவர் சரத்குமார். குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது அவருடைய 150வது திரைப்படம். திரைப்படத்துடைய ஒரு ஒன்லைன் பார்ப்போங்க. ஒன்லைன் என்னவென்றால், ஒரு சீரியல் கில்லர், அவரை பிடிக்க வேண்டும். போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டே போகின்றது. ஒரு வருட காலத்தில் அவருக்கு அப்படியே மொத்தமாக நினைவுகள் எல்லாமே அவரை விட்டு அகன்றுவிடும். அந்த காலகட்டத்திற்குள் அந்த சீரியல் பிடிக்க வேண்டும். இதுதான் ஒரு ஒன்லைனு. இப்போ நம்ம கதையை பார்ப்போம். கதை என்று வரும்பொழுது, ஒரு விபத்தில் சரத்குமார் அவர்களுக்கு அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஞாபகம் மருதி அல்சைமர் சொல்றாங்க, அந்த மாதிரி இது வருகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். டாக்டர் சொல்றாங்க, ஒரு வருஷத்துல மொத்தமாக உங்களுடைய நினைவுகள் போய்விடும் என்று. இப்பொழுது என்னவென்றால், அவருடைய அனுபவத்தெல்லாம் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு புக்காக எழுதி வெளியிடுகின்றார். அதற்கு பிறகு என்னவென்றால், ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தன் சில கொலைகளை செய்கின்றான் அந்த ஊர்ல. என்ன என்றால், கொல்லப்படுபவர் எல்லாருமே வாயை அப்படியே சிரிக்கிற மாதிரி வச்சு கிழிச்சு வச்சு பண்ணிடுறான். ஸோ அதனால அவனை ஸ்மைல் மேன் என்று அவனுக்கு பெயர் வைத்து விடுகின்றனர். பயங்கரமாக இது ஒரு தீயாக பற்றி எரிகின்றது மீடியால, அரசியல் வட்டாரத்தில். அதாவது ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு அழுத்தம் வருகின்றது. அப்போ அவங்க டீம் ஒன்று அமைக்கிறார்கள். அப்பொழுதுதான் என்ன தெரிகிறது என்றால், இதே போல ஒரு கொலைகாரன் முன்பே இருந்திருக்கின்றான். அவன் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றான். சரிங்களா? அந்த டீம்ல சரத்குமார் இருந்திருக்கின்றார். ஸோ டிஜிபி என்ன சொல்றார், நீங்க போய் சரத்குமாருடைய ஹெல்ப் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று இந்த டீம் அனுப்புகின்றார். அப்போ இந்த டீம் போனவங்க கேட்கும் பொழுது இவரும் சரி என்று வருகின்றார். இப்பொழுது அடுத்ததாக என்னவென்றால், அந்த சீரியல் கில்லர் இன்னமும் அடுத்தடுத்து கொலைகள் செய்யும் பொழுது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நெருங்க ஆரம்பிக்கின்றார். அதற்கான ஸ்ட்ராட்டஜி திட்டங்கள்லாம் போடுறாரு. அதெல்லாம் இவர்களுக்கு, இந்த மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு சிலது புரியுது, சிலது புரியவில்லை. இருந்தாலும் அதையெல்லாம் போட்டுதான் அவனை நெருங்குறாரு. ஸோ கடைசியில் நமக்கு சொல்லப்பட வேண்டியது என்னவென்றால், அதே கொலைகாரனா இவனா சரத்குமார் அவர்கள் நினைவு ஃபுல்லா போவதற்கு முன்பு எடுத்து விடுகின்றாரா, இல்லை அந்த கொலைகள் எல்லாம் எதற்காக நடந்தது, அந்த காரணம், இது எல்லாமே நமக்கு சொல்லப்பட வேண்டும். அடுத்ததாக திரைக்கதை. திரைக்கதையை இந்த கதையை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போக வேண்டும். ஒரு நல்ல ஒன்லைன் தாங்க இது. பட் இருந்தாலும் திரைக்கதையில் பல சொதப்பல்கள் நடக்கின்றன. என்னவென்றால், கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போகின்றது, அப்பப்போ முன்னாடி போகுது, பின்னாடி வருது, அது போன்ற விஷயங்கள் இருக்கின்றது ஒன்று. சில சமயங்களில் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி ஏன் இப்படி செய்கின்றார், இவரால் ஒரு 2-3 இன்னசென்ட் உயிர்கள் போகின்றன. ஸோ ஏன் இப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யக்கூடாது என்கின்ற சந்தேகம் நமக்கு வருகின்றது. அதனால நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் படத்துல நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம இவனா இருக்குமோ யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி தோணவே இல்லை. ஏனென்றால் இவர்களே அப்படி அடையாளம் யாருமே காண்பிக்கவில்லை. கடைசியாக போகும்போது ஒரு சின்ன ஒரு திருப்பம், அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லைங்க, சாதாரணமான ஒரு விஷயமா தான் வருகின்றது. அந்த சின்ன கதை இதுல சீரியல் யாருன்னு கண்டுபிடிக்கின்றனர். அதற்கு பிறகு ஆஸ் யூஷுவல் அடுத்ததாக டைரக்ஷன் பார்ப்போம். டைரக்ஷன் சொல்லும் பொழுது ஒரே வார்த்தை தாங்க, சீரியல் படம்னா நமக்கு எவ்வளவு ஒரு த்ரில்லிங்காக எஜ்ஜாவது சீட்ல உட்காந்துருக்கணும் இல்லைங்களா. அது போன்ற த்ரில்லிங்காக இவர்கள் ஒன்லைன் இருந்தாலும் இந்த திரைக்கதையிலேயே அவர்கள் அது மாதிரி கொண்டு வர தவறிவிட்டனர். ஆதலால் அந்த ஒரு த்ரில்லிங்னா நமக்கு இல்லைங்க. இதுதான் உண்மை. சாதாரண படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கின்றது. அடுத்ததாக நடிப்பு என்று வரும்போது சரத்குமார் அவருக்கு தான் நடிப்பிற்கு நிறைய இடம் கொடுத்திருக்கின்றனர். அவர் மிகவும் நன்றாக செய்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் ஒரு கடுமையான ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனால் இங்கு அவருடைய வழியில் அவர் துப்பறிந்து கொண்டு போக வேண்டும். அப்பப்போ அவருக்கு அந்த மறதி அதெல்லாம் வரும்போது தடுமாறுவது, குழம்புவதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பாவம் பரிதாபமாக இருக்கின்றது. அந்த மாதிரி நன்றாக நடித்திருக்கின்றார். மற்றவர்கள்லாம் யாருக்கும் பெரிதாக நடிப்பதற்கான சான்ஸ் எதுவும் இல்லைங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்கின்ற நம்முடைய முக்கியமான கருத்துக்கு வருவோம். அதாவது ஒரு சீரியல் கில்லர் படம், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் என்றால் முதல்ல நமக்கு நம்ம யோசிக்க வைக்கணும். இவனா இருப்பானா யோசிக்க வைக்கணும். நம்ம இது போன்ற திரைப்படத்தில் யோசிக்க வைக்கவே இல்லை, ஒன்று. அடுத்ததாக அந்த கடைசியில் ஒரு இவன் தான் கொலைகாரன் என்று காண்பிக்கும் பொழுது அது நம்ம எதிர்பார்க்காது இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு ஒரு வலுவான ஒரு காரணம் இருக்க வேண்டும் இல்லைங்களா. ஏன்னா இவ்வளவு கொலை பண்றான், வலுவான காரணம் இருக்க வேண்டும். நமக்கு அந்த வெறுப்பு வரணும் இல்லைங்களா. அது போன்று எதுவும் இல்லாமல் போனதுனால் இது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு சப்பென்று முடிந்துவிட்ட ஒரு சீரியல் கதை போலதான் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே உங்களுடைய பொன்னான நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் இந்த படத்திற்கு
செலவழிக்க வேண்டாம் என்பதே என்னுடைய சொந்த தாழ்மையான கருத்து. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். நீங்கள் நீரதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாவிடில் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன்